டங்ஸ்டன் விவகாரத்துல மத்திய அரசு முழுசா ரத்து பண்ணிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு தான் காரணம். இன்னைக்கு பாஜகவினர் பல்வேறு இடங்கள்ல இனிப்புகள் வழங்கி கொண்டாடிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முற்றிலுமாக மூடப்பட்டதுக்கு பாஜக மத்திய அரசு மட்டும் தான் காரணமா? பிள்ளையும் கிள்ளுவது, தொட்டிலையும் ஆட்டுவது என்ற கலைக்கு உரியவர்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஒன்றிய அரசு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக சட்டமன்றத்திலேயே ஆணித்தரமாக அறிவித்தார். டங்ஸ்டன் அந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு எல்லளவும் அனுமதிக்க மாட்டேன். நான் முதல்வராக இருக்கின்ற வரையில் நிச்சயம் அந்த திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை முதலமைச்சராக பதவி வேண்டாம் என்ற நிலை வந்தாலும் டங்ஸ்டனை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார். தமிழகமும் தமிழக மக்களும் திராவிட மாடல் அரசும் அதற்கு அனுமதி தராது என்ற நிலையில்தான் இதை ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கின்றது. எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக போராடுகின்ற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துணிவோடு களத்தில் நிற்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசுடைய நாயகன் எங்களுடைய தமிழக முதல்வர் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த சோறு கட்டவே இல்லையாப்பா? என்ன பண்ணோம்? மாத்த சொல்லலாம். சரிப்பா, பண்ணிடலாம்ப்பா. எது ஓடாது வீட்டம்மாவை பேசுறது. உனக்கு என்ன வயசு? கண்ணியெல்லாம் சொல்ற பாரு. உனக்கு என்ன வயசு? நீ உண்மையை சொல்லு. எனக்கு வயசா 36. நீ 35 வயசு மாதிரி தான் இருக்கிற. ஏன் வயசு அதிகம் இருக்கிறது? 35 இயர் சொல்லு. உனக்கு இயர் ப்ராப்ளம் இருக்கு. காது கேட்கல? சரி சரி. கண்ணி அறுக்குதா? எப்ப மாத்தின கண்ணாடி? எவ்வளவு நாள் ஆச்சு போட்டு? எவ்வளவு நாள் ஆச்சு போட்டு? 3 மாசம் போட்டியா? தெரியுதா கண்ணு போட்டா? உனக்கு என்ன வேணும் இப்ப உடனடியா? ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா? சந்தோஷமா இருக்கு. 25 வயசுல வேலைக்கு போறேன். எங்க எங்க வேலை செய்யற? இதெல்லாம் கோல்டா? காதுல மூக்குல எல்லாம் இது வந்து ஒரு பொண்ணு கவரிங் தான். நான் உனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஒரு கம்மல் வாங்கி தரேன். சரியா? நோட் பண்ணி. சரி, சந்தோஷம். நீ பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கை கொடு. சரி சரி சரி. காசு ஒரு கம்மல் வாங்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.